ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போயுமே ரிவிஷன் மட்டும்தான் ஒரே கீ. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு அப்படியே படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ணவே முடியாது. அதை எவ்வளோ தூரம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும். எல்லாத்தையும் நம்மளால் பைஹார்ட் பண்ண முடியாது. திங்க் அபவுட் இட். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று ஆட் பண்ணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த கண்ட்ரியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர், அப்படி இல்லைனா இப்போ இருக்க ரஷ்யா. ஓகேவா? அப்போ இருக்க சோவியத், இப்போ இருக்க ரஷ்யா. ஸோ மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ன்னு நம்ம சொல்கிற யூஎஸ்ஏ, கனடா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் கூட என்ன இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எந்த ப்ரொவிஷனுமே கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சோஷியலிஸ்ட் கான்செப்ட்லேருந்து தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணோம். இன்னும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ ஆட் பண்ணோன்னா 2002 ஆட் பண்ணோம். அது 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி 1976 காங்கிரஸ் பார்ட்டி இந்த கமிட்டி அமைக்கிறாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன் படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அந்த டைமில் அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரீசன் அந்த டைமில் நமக்கு என்ன இருந்தது, 75 to 77 வரைக்கும் இன்டர்னல் எமர்ஜென்சி இருந்தது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வரும்போது தான் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு வந்தது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணாங்க, ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்ற ஒரு ப்ரொவிஷனை ஆட் பண்ணாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது தனியாக ஒரு பார்ட் 4A கொண்டு வந்தது. இதுக்குன்னு தனியான ஒரு ஆர்டிக்கிளும் இருக்குது, ஆர்டிக்கிள் 51A. அந்த 51A தான் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கூட சப்ளிமெண்ட்டாக ஆட் பண்ணாமல் டிபிஎஸ்பியோட சப்ளிமெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் டிபிஎஸ்பி மாதிரி நான் என்ஃபோர்ஸபிள் இல்லை நான் ஜஸ்டிசபிள். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, கோர்ட்ஸ் டைரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன்ஸ் இல்லை. அதுதான் நான் ஜஸ்டிசபிள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பண்ணலை அப்படின்றதுக்காக எந்த விதமான அதோட வயலேஷனுக்கு எகென்ஸ்டாக எந்த விதமான சாங்ஷனும் கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படவே இல்லை. பார்லமெண்ட் நினச்சா அதுக்கும் தனியாக லெஜிஸ்லேஷன் மேக் பண்ணி அதுக்கும் தனியாக ஆக்ட் எனாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அதை என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் டியூட்டியிலும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி என்னென்னா, கான்ஸ்டியூஷன் அதோட ப்ரொவிஷன்ஸ்க்கு சேர்ந்த மாதிரியே நடக்கணும். இன்னொன்று நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், நம்மளோட ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் இது எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். செகண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்மளோட நேஷ்னல் ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதுக்கான ஐடியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாகவும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் அந்த நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்கான நம்ம பாடுபட்டாங்கல்ல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதான் செரிஷ் அண்ட் ஃபாலோன்னு சொல்லி கொடுத்துருக்கு. மூணாவது இந்தியாவோட இறையாண்மை, அப்புறம் ஒற்றுமை, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். மூணாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதை பற்றினது தான். நாலாவது ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஸோ எப்போ எல்லாம் நம்மளோட நேஷ்னல் சர்வீஸ் கண்ட்ரிக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ டிஃபெண்டிங் கண்ட்ரி, அதுதான் ஃபிஃப்த்து ஃபண்டமெண்டல் டியூட்டி எதை பற்றி சொல்லுதுன்னா, ஹார்மோனி, ஒற்றுமையும், காமன் பிரதர்ஹுட். ப்ரியாம்பிளில் ஒரு டேர்ம் இருக்குது, ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சகோதரத்துவத்தையும் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அது எப்படி அப்படின்னா, எந்த விதமான ரிலீஜியஸ், லிங்குவிஸ்டிக், ரீஜியனல், செக்ஷனல் டைவர்சிட்டி இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த ஹார்மோனியை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் விமனோட டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற டியூட்டியும் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் 5th டியூட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சிக்ஸ்த்து என்ன அப்படின்னா, கண்ட்ரியோட காம்போசிட் கல்ச்சர் அதை பாதுகாக்கிறது நம்மளோட கடமைன்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்மளோட கலாச்சாரம், பாரம்பரியம் இது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டியது தான் 6th ஃபண்டமெண்டல் டியூட்டி. 7th என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட இயற்கை என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், இம்ப்ரூவும் பண்ணணும். இந்த என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்கு, கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபாரஸ்ட், லேக், ரிவர், வைல்ட் லைஃப்,
அது போக எல்லா லிவிங் கிரியேச்சர் மேலேயும் அன்பு காட்டணும் அப்படின்றதும் நம்மளோட ஃபண்டமெண்டல் டியூட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. ஜி. ஹெச் ப்ரொவிஷனில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்மளோட சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ஹியூமனிட்டி, ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, அதாவது ரேஷ்னலிசம்னு சொல்கிறோம்ல, இல்லை ரேஷ்னாலிட்டி சொல்கிறோம்ல, அந்த குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் ஹெச். 51ல் ஏல ஐ என்ன சொல்லுது அப்படின்னா, சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ். ஸோ என்னென்னா, எந்த விதமான பொது சொத்துக்கும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கும் சேதாரம் பண்ணவே கூடாது அண்ட் எந்த விதமான வயலன்ஸ்லையும் ஈடுபடக்கூடாது. 10th ஃபண்டமெண்டல் டியூட்டி ஜே என்ன சொல்லுதுன்னா, இண்டிவிஜுவலாகவும் கலெக்டிவாகவும் எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் நம்ம எக்ஸலண்ட்டாக இருந்து நம்மளோட நேஷனையும் சேர்த்து உயர்த்தணும். இதுதான் என்னது ஜே. லாஸ்ட்டாக கே. ஸோ கே இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம்? 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது எந்த இதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா டிபிஎஸ்பிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? டிபிஎஸ்பியில் முன்னாடி இருந்த 6 to 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்க சில்ட்ரனுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது பற்றின ப்ரொவிஷன் டிபிஎஸ்பியில் இருந்தது. அதை என்ன பண்ணிட்டோன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டியாக அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஃபண்டமெண்டல் டியூட்டியாகவும் 21A அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாகவுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஒரே ப்ரொவிஷனே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ரைட்ஸாகவும் இருக்குது டியூட்டியாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டாங்க. 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது போக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்னா, வெர்மா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க 1999ல். ஸோ இதன் மூலமாக என்னென்னா, எந்த மாதிரியெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ப்ரொவிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக தான். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொவிஷன்ஸ் அதுக்காக தான் இந்த கமிட்டியே போட்டாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸாமின் பண்ணாங்க எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் மூலமாலாம் இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த மாதிரியெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட் 1971. இதுபடி என்னென்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கோ நேஷ்னல் ஃப்ளாக்கோ நேஷ்னல் ஆந்தம் இந்த 3 விஷயத்துக்கும் ஏதாவது அவமரியாதை ஏற்படுத்தப்பட்டுச்சு யாராலையாச்சும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பெனால்ட்டி, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக என்னென்ன ஆக்டெல்லாம் இது வரைக்கும் பாஸ் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, இந்தியன் பீனல் கோடு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. இதெல்லாம் எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியோட ஒத்து போகுது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள்.